மக்களே, இந்த சீசனுடைய கடைசி நாட்கள் ரொம்பவே மோசமாகவும் ரொம்பவே வருத்தமான ஒரு நிகழ்வாக தான் வந்து கொடுத்துருக்கு. அப்படி என்ன நிகழ்வு வந்து கொடுத்துச்சு அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முத்துக்குமரன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக வந்து ஆயிருக்காரு. முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரு ஆளா அப்படின்னா, கண்டிப்பாக அனைத்து தகுதியிலும் உள்ள ஒரு ஆள் தான். அவர் மேலே வந்து எக்கச்சக்க நெகட்டிவான விமர்சனங்கள் இருந்தாலுமே, மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது கரெக்டாக வந்து பேசுனதாக இருக்கட்டும், இல்லை வந்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கினதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஒரு சிறப்பான இடத்த வந்து பிடிச்சிருக்கனால அவர் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு தகுதியான ஒரு நபராக தான் நான் வந்து பார்க்குறேன். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்தது என்ன அப்படின்னா வந்து ரன்னர் தான். வின்னர் இவங்க, ரன்னர் எவங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பத்துலேருந்தே, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாகவே இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. வின்னர் யாருன்னு உறுதி பண்ணிட்டோம், ஆனால் ரன்னர் யாருன்னு சொல்லிட்டு நம்மளால் இன்னைய வரைக்கும் வந்து உறுதியே பண்ண முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டஃப் கொடுக்கக்கூடிய விதமாக வந்து இருந்தது. நம்ம எல்லாருமே கடைசி 1 வீக் வரைக்குமே வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா, ரன்னர் அதாவது தீபக் அவர்கள் எவிக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து ரன்னர் ஆகிறதுக்கான தகுதி வந்து யாருக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஜாக்லினும் அதேமாதிரி தீபக்கு, இவங்க 3 பேர், அதாவது சௌந்தர்யா, தீபக்கு, ஜாக்லின், இவங்க 3 பேரில் ஒருத்தங்க தான் கண்டிப்பாக வந்து ரன்னர் ஆவாங்க. மற்றபடி யாருமே வந்து ரன்னர் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, மக்கள்கிட்ட ஓரளவுக்கு நல்ல பேர் இருக்குது, நிறைய ஓட் பேங்க்ஸ் வந்துருக்கு. கண்டிப்பாக இவங்களில் யாருனா ஒருத்தங்க தான் வந்து ரன்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வச்சாம்பாரா ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தீபக்கை எவிக்ஷன் பண்ணி வெளியில் தூக்கிட்டாங்க. ஜாக்லினை அன்ஃபேராக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு கேமை கொடுத்து ஜாக்லினையும் வந்து வெளியில் தூக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யா. சரி, ஓகே, ரெண்டும் கெட்டுச்சு. 3வது வந்து சௌந்தர்யா இருக்குது. சௌந்தர்யா அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ணுறது கிடையாது, சும்மா ரியாக்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. அதை தவிர்த்து வீட்டில் வந்து என்னத்தை அப்படி வந்து குரல் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து ஒன்றுமே வந்து பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி தான் வந்து நினச்சி. இருந்தாலுமே வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்காச்சு ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நெகட்டிவிட்டிஸ் இல்லாமல், அதாவது ஒரு ராட்சசி அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து இல்லாமல் க்யூட்டாக பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லைன்னா வந்து சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து சௌந்தர்யா தான் வந்து அந்த செகண்ட் ப்ளேஸ் வந்து போவாங்க, ரன்னர் வந்து ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி வச்சாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரன்னரை வந்து தூக்கி நம்ம விஷால் கையில் வந்து கொடுத்துட்டாங்க. நான் சுத்தமாக வந்து எதிர்பார்க்கல. கண்டிப்பாக விஷால் ரன்னர் ஆவாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல. இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். அதாவது கடைசி நேரத்தில் ஒரு டிஆர்பி ரைஸ் பண்ணோம், இந்த மாதிரி வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஃபேமஸ் கிடைக்கும், ஒரு டிஆர்பி வந்து கிடைக்கும்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வந்து அவங்க வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடைசி இருக்கக்கூடிய அந்த 5 பேரில் ஓட்டிங்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. ஓகே, விஷால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கான், அப்பப்போ லவ் கண்டென்ட் வந்து பண்ணியிருக்கான், ஓரளவுக்கு வந்து அதனாலையும் ரசிக்கக்கூடிய மக்கள் வந்து ஓட்டு வந்து போடுறாங்க. அவனுக்கு ஓரளவுக்கு வந்து ஓட் பேக்கிங் இருக்குது. ஆனால் இவங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது விஷாலை வந்து ஏன் வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, பிஆர் டீம் வந்து இல்லை, சௌந்தர்யா பிக் பாஸ் டீமுக்கே டப்பு கொடுக்கக்கூடிய விதமாக அப்பப்போ ஒரு சில சில்லற வேலைகள்லாம் வந்து வெளியில் வந்து பண்ணதுனால, அதனாலே ஏற்கனவே வந்து பிக் பாஸ் டீமே வந்து செம காண்டாயிட்டு இந்த பிஆர் பற்றி வந்து உள்ளே நிறைய டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காண்டுடைய வெளிப்பாடாக தான் அந்த எப்படி அந்த கோவத்தை வந்து வெளியில் காட்ட முடியாது. நாங்கள் இவ்வளோ காசு போட்டு நாங்கள் இவ்வளோ பெரிய ஷோவை நடத்துகிறோம், நீ இடனா ஒன்றே ட்ரெண்ட் பண்ணிக்கிது, நீ வெளியே இந்த மாதிரி வந்து பண்ணுறியா, உனக்குலாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த சீசனில் வரவன் பிஆர் டீம் வச்சுட்டு வருவான், அதனால் உன்னை வந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ எப்படி வந்து தூக்குனாங்களோ அதே மாதிரி சௌந்தர்யாவை தூக்குற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கிளிக் ஆகுது. உங்களுக்கு என்ன கிளிக் ஆகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க. ரன்னராக விஷால் ஆவதற்கான தகுதிகள் வந்து உள்ளதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க.